ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டு நைட் டின்னர் வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூ பிக்கிறது ஒரு பெரிய வேலையாகிடுச்சு. நான் நிறையா பூ வச்சுருக்கேன் நாங்கள். அதனால் நம்ம டேரன் பாருங்கள், எனக்கு தெரியாமல் வந்து வீடியோ எடுத்திருக்கான் நான் இவ்வளோ பூ வச்சுருக்கேன்ட்டு. ஏன்னா வீட்டில் பூத்த பூ வைக்கும்போது தான் நான் நிறையா வைப்பேன். நம்ம கடையில் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வந்து தலையில் வச்சுப்பேன். மீதியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம்ல. நீங்கள் என்ன மாதிரி தான் அப்படி தான் எடுத்து வைப்பீங்களா? நான் அப்படி தாங்க. ஆனால் இப்போ வீட்டில் டெய்லியுமே நிறையா பூக்கிறனால வேஸ்ட்டாக போயிடுது. நம்ம ரேஷ்மா கொஞ்சம் தான் காலேஜுக்கு வச்சுட்டு போவோம். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வச்சுக்கிங்கம்மான்னு வாங்கினேன். நானும் வந்து வச்சிடுறது. டெய்லியும் பூக்கும்போது ஏன் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவு இல்லை, இட்லி மாவு தீர்ந்து போச்சு. அடை மாவு அரைச்சது தான். அடை மாவு நேற்று வந்து ஊற்றினேன். திருப்பி மீதி மாவை எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நைட்டு இட்லி மாவு இல்லாதனால அந்த அடை மாவு கொஞ்சம் தான் இருந்தது. எங்கள் 4 பேருக்கும் பத்தாது. அதனால் நான் என்ன செஞ்சேன், சரி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு. 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீங்கள் மாவே அரைக்காதீங்க, இட்லி மாவே இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்றாங்க. விதவிதமாக செய்கிறது பெரிய விஷயமா அப்படின்னா, ஏன்னா நைட்டில் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா விதவிதமாக செய்யணுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அடைக்கு நான் அரைச்சிருக்கேன், தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நூடுல்ஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி நூடுல்ஸும் செஞ்சு இவங்களுக்கு வைக்கணும். ஏன்னா 2 வேலை செய்யும்போது கஷ்டம் தான். நாங்கள் ஒரு வேலையாக நம்ம வந்து டிஃபன் செய்யும்போது வேறு. ஏன்னா தான் சொன்னேன், ரேஷ்மா சொல்லும்போது அப்படி தான் நான் சொன்னேன், நீ செய்வியா பாப்போண்டி அப்படின்னேன். ஏன்னா 2 டிஃபன் ஒரு அத்த டைம் வந்து ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றுன்னு செய்கிற மாதிரி இருக்கும்போது அப்புறம் என்னங்க செய்கிறது. நாளைக்கு காலைக்கு மாவு இல்லை, இந்த அடை மாவை எடுத்து வச்சுட்டு காலையில் எங்களுக்கு அடை வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் எங்கள் பாபாவுக்கு அடை, எங்கள் 3 பேருக்கும் நூடுல்ஸ் தாங்க. கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகாய் எல்லாம் இருந்துச்சு. நான் தான் இன்றைக்கி நாளைக்குன்னு ஒவ்வொரு நாள் தள்ளிட்டு போச்சு. சரி இன்றைக்கி இல்லாதனால இதை செஞ்சு கொடுத்துடலான்ட்டு. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு பசி சீக்கிரம் வந்துச்சுங்க. நான் டேப்லெட் எடுத்தனால எனக்கு சீக்கிரம் பசி வந்துருச்சு. நான் பசிலேயே தான் மெதுவாக செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக 7:20க்கு ஆரம்பித்த வேலையை 8:30 மணி ஆகிடுச்சு. நான் வந்து நூடுல்ஸ் செஞ்சுட்டு நடுவில் நம்ம வந்து வீடியோக்கும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இப்படி தான் இன்றைக்கி நைட்டு என்னுடைய டின்னர். நூடுல்ஸும் செஞ்சுருக்கேன், அடையும் தேங்காய் சட்னியும் அரைச்சோங்க. நாங்கள் 3 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். உங்கள் வீட்டிலலாம் நைட்டு என்ன டின்னர்? இட்லி தோசை தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன். எங்கள் டேரனுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப இஷ்டம், எங்கள் ரேஷ்மாவுக்கும் ரொம்ப இஷ்டம். அது இந்த சூர்யா நூடுல்ஸ் செஞ்சால் தாங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. மேகியில் கூட அவ்வளோவா விருப்பமாக சாப்பிட மாட்டேன். அதனால் நைட்டு நூடுல்ஸ் தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடிலாம் கிச்சனில் நல்லா ஜில்லுன்னு இருந்தது. இனிமேல் வேர்த்து ஊற்ற வேண்டியதான். வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டு நைட் டின்னர் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.